சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அதிமுகவினர் மக்களை திசை திருப்புவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS மூர்த்தி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பிலிக்கல்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிலிக்கல்பாளையம் கொடுமுடி இடையே காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலத்துடன் கதவணை மின் திட்டம் அமைக்கும் பணிக்கான முன்னெடுப்புகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் 2வது முறை ஆட்சி அமைந்தவுடன் உயர்மட்ட பாலம் கட்டும் பணியை தொடங்கி விரைந்து முடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மக்களை ஏமாற்றி வரும் அதிமுகவை நாமக்கல் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் தெரிவித்தார். ஆவுடையார் பாலத்துக்கும் பிலிக்கல் பாலத்துக்கும் அமையிருக்கிற பாலம் அவர்களால் கொண்டு வரப்பட்டது போலவும் அதை இந்த அரசு தடுத்து விட்டது போலவும் என்று பேசியிருக்கிறார்கள். முறையாக எதையும் தெரியாமல் ஒரு 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த தங்கமணி அவர்கள் துறையின் மூலம் ஒரு அலைபேசியில் அழைத்து கூட பேசி இந்த திட்டம் என்ன கண்டிஷன் இருக்கு தெரிந்து கொண்டு பேசியிருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் இந்த அரசு தடுத்து விட்டதாக ஒரு பொய்யான செய்தியை இந்த பகுதி மக்களுக்கு பரப்பியிருக்கிறார்கள். கடந்த 2016-21 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையில திட்டப்பணிகள் இயக்குநரத்தில் நேரிலே சென்று பலமுறை நான் மனு கொடுத்திருக்கிறேன். சட்டமன்றத்திலேயும் நான் உரையாற்றியிருக்கிறேன். அப்போது இருந்த முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இந்த திட்டத்தை திட்ட மதிப்பீடு தயாரிக்கலாமே, அதிகாரிகளை கலந்தாலோசிக்கலாமே இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக அறிவித்தார். எந்த மதிப்பீடும் தயாரிக்கப்படவில்லை. கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு பாலத்தை அறிவித்திருக்கிறார்கள். வெறும் 50 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கிவிட்டு அறிவித்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த பின்னாலே இன்னைக்கு பல கோடி மதிப்பிலான அந்த பாலத்தை தலைவர்கள் நிதியை ஒதுக்கி திறந்து வைக்கவில்லையா? அதே போலதான் இந்த திட்டத்துக்கும் திட்ட மதிப்பீடு தயாரித்தார்கள். முறையாக அதிகாரிகளை வைத்து ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்த பின்னாலே பேரேஜோடு, அதாவது மின்சார வாரியத்தின் மூலம் இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் கணவனை தடுப்பு மின்சார தயாரிக்கும் திட்டத்தை ஏற்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து அதற்கு ஆய்வு செய்தார்கள். அதற்கு பின்னாலே கொடுமுடி இருக்கக்கூடிய வணிகர் சங்கத்தை கூட பாத்தீங்கன்னா கொடுமுடி பிலிக்கல் பாளையம் இடையே காவிரி ஆற்று பாலம் கட்டும் பணியை துரிதப்படுத்த தான் கேட்டிருக்காங்க. அப்பனா அவங்க அந்த வியாபாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் கைவிடப்படல, இந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு, அதுக்குண்டான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை கடந்த 21/12 என்னை சந்தித்த போது துரிதப்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். நான் மாவட்ட செயலாளராக மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாவேலுவிடம் ஒரு மனு கொடுத்தேன். அதுக்கு விளக்கமாக பதிலை அளித்திருக்கிறார்கள். அந்த பதிலை நான் கொடுமுடியில இருந்து வந்தவரிடத்தில் காட்டிய போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த அடிப்படையில தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பிலேயும் என்னுடைய சார்பிலேயும் அரசனுடைய சார்பிலேயும் தலைவர் தளபதி அவர்கள் அதிமுக அரசாங்கத்திலே விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இவர்கள் சட்டமன்றத்தில் செய்தது போலவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தடுத்து விட்டது போலவும் ஒரு பொய்யான ஒரு விமர்சனத்தை நம்முடைய பகுதி மக்களுக்கு ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். இந்த முயற்சி முற்றிலும் தவறானது. 2006-2011 இதே பகுதியிலே நெடுஞ்செழியன் அவர்கள் டாக்டர் கலைஞர் காலத்திலே சட்டமன்ற உறுப்பினர் போது இந்த பஞ்சாயத்துல PHC ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வரப்பட்டது. அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு வேணுங்கிற உதவிகள் செய்யப்பட்டது. குடிநீர் தொட்டி கட்டி கொடுக்கப்பட்டது. இப்படி எண்ணற்ற திட்டங்களை கலைஞர் காலத்திலே செய்யப்பட்டது. 10 ஆண்டு காலம் இடையில இருந்த அதிமுக அரசு இந்த பகுதிக்கு எந்த வேலையும் செய்யவில்லை. அதற்குண்டான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. எடுக்காமல் தேர்தல் வந்துவிட்டது, தேர்தல் நேரத்தில் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நோக்கத்தில் இதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்.